வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தேவன் வருவாரா அப்படின்ற சிறுகதை. நான் ரஞ்சனி கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். பொழுது சாய்ந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கூலி வேலைக்கு போயிருந்த சித்தாள் பெண்கள் எல்லாருமே வீடு திரும்பிட்டாங்க. இன்னும் அழகம்மாளை மட்டும் காணல. தனக்கும் அழகம்மாளுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சிட்டு இருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தானையால முகத்தை தொடச்சிக்கிட்டே குடிசைக்கு வெளில வந்து பார்த்தா. நிலவு வந்து இருந்தது. நேரம் நல்லா இருட்டி போயிருந்தது. இந்த பொண்ணை எங்க காணும் அப்படின்னு கிழவிக்கு நெஞ்சமெல்லாம் படபடுத்தது. சேரி தெருவுல யாரோ போற மாதிரி தெரிஞ்சது. அதாரு? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு, எங்க அழகம்மா எங்க? உங்க கூட வரலையா? நாங்கெல்லாம் ஒன்னாதான் வந்தோம் ஆயா. வழியில எங்கனாச்சும் போட்டாலோ என்னவோ தெரியலையே. குடிசை கதவை இறுக்கி மூடிட்டு தெருவுல இறங்கி நடந்தா ஆரோக்கியம். எதிரில் வர பெண்களை எல்லாரையும் பார்த்து விசாரிச்சா. எங்க அழகம்மாவை பாத்தீங்களா? அழகம்மாவ எல்லாருமே பார்த்ததா தான் சொன்னாங்க. ஆனா அவ எங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் தெரியல. சேரி தெருவுல முனையில இருந்த சாயபு கடையில ஒரே கும்பல். அந்த கும்பல்ல இருப்பாளோ? கிளவி சாயபு கடைக்கு நேரா ஓடுனா. கடையில பெண்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. ஆனா அழகம்மால தான் காணும். ஐயா கடைக்காரரே, ஐயா, எங்க அழகம்மா இந்த பக்கம் வந்தாளா? பாத்தீங்களா ஐயா? போமா, நீ ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை தேடிட்டு அலையிற, எங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு கடைக்காரு எரிஞ்சு விழுந்தாரு. பைத்தியம், அந்த வார்த்தையை கேட்கும்போது கிழவிக்கு யாரோ நெஞ்சில உதைச்ச மாதிரி இருந்தது. ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி அழகம்மா பைத்தியமா தான் இருந்தா. இதே தெருவுல குப்பையை கிளறிக்கிட்டும் எச்சில் இலையில பசி தீர்த்துக்கிட்டும் ஆடை பாதி ஆள் பாதின்ற மாதிரி பைத்தியக்கார கோலத்தோட தான் திரிஞ்சிட்டு இருந்தா அழகம்மா. ஆனா இப்ப அப்படி இல்லையே. இப்பதான் அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சே. கிழவியோட உதடுகள் முணுமுணுத்துது. எப்படி தெளிஞ்சுது? கிழவிக்கு மட்டும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அது ஒரு புதிர், நம்ப முடியாத புதிர். 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாதா கோயிலுக்கு போனாங்க. மாதா கோயிலுக்கு போற வழியில 2 பக்கமும் நிறைய மரங்கள் இருந்த சாலை ஓரம் அது. ஓங்கி வளர்ந்திருந்த 2 மரத்துக்கு நடுவுல உடலை மறைச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. ஆயா, ஆயா அப்படின்னு பரிதாபமா கூப்பிட்டா. அழகம்மாள் தான் அது. ஆயா, நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷ பிறவி தானே. ஒரு பொம்பளை புள்ள கட்டிக்க துணி இல்லாம முண்டமா நிக்கிறேனே, பார்த்துட்டு போறியே ஆயா அப்படின்னு கதறி அழுதா அழகம்மா. அதுக்கு பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? அழகம்மாளோட அந்த குரல் 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு யாரோடையோ எங்கேயோ ஓடி போன தன்னோட மகள் இசபெல்லாவோட ஞாபகத்தை கொண்டு வந்துச்சு கிழவிக்கு. கிழவி குரல் வந்த திக்க வெறிச்சு பார்த்தா. அங்க இடுப்புக்கு கீழே ஒரு முழு கந்தல் துணிய பத்தியும் பத்தாமலும் இருக்க கட்டிக்கிட்டு நின்னா அழகம்மா. காதலனை தழுவுற மாதிரி மரத்தோட மார்பையும் சேர்த்து இறுக்கி அணைச்சி மறைச்சிக்கிட்டவாறு நின்றுட்டு இருந்தா. தலையை மட்டும் வெளில நீட்டி பார்த்துட்டு இருந்தா. அது இசபெல்லாவா? அழகம்மாவா? யாரா இருந்தா என்ன? அவ ஒரு பொண்ணு. கிழவி அன்னைக்கு மாதா கோயிலுக்கு போல, நேரா குடிசைக்கு ஓடோடி போனான். கிழவிக்கிட்ட இருந்த ஒரு கந்தல் புடவைய எடுத்துக்கொண்டு போய் அழகம்மாள்கிட்ட கொடுத்தா. அழகம்மா அதை வாங்கி உடுத்திக்கிட்டு கண் கலங்க கை கூப்பி நின்னா. ஆயா, நீதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு அவ காழ விழுந்து வணங்கினா. அழகம்மா, இதுக்கப்புறமுமா பைத்தியம்? ஆரோக்கியம் அழகம்மாள வாரி அணைச்சிக்கிட்டா. நீதான் எனக்கு மக அப்படின்னு கண் கலங்க அணைச்சிக்கிட்டா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா மாறி போனாங்க. நாளெல்லாம் மாடு மாதிரி உழைச்சி சம்பாரிச்சா அழகம்மா. பிச்சை எடுத்து ஆரோக்கியம் கால் வயிறு நொப்பிட்டு இருந்தா. அழகம்மா ஆரோக்கியத்துக்கு முழு வயிறு சோறு போடுறாளே, அவளா பைத்தியம்? இல்ல, என் அழகம்மா பைத்தியம் இல்ல அப்படின்னு தீர்மானமா தலையாட்டிக்கிட்டா கிழவி. மாதா கோயில் சாலை வழியா தன்னோட அழகம்மாளை தேடி நடந்துட்டு இருந்தா ஆரோக்கியம். ஆரோக்கியம் முதலா அழகம்மாளை பார்த்த இடத்துலதான் அழகம்மா நின்றுட்டு இருந்தா. அங்க உள்ள மரங்கள்ல சாஞ்சு நின்றுட்டு இருந்தா அழகம்மா. கன்னிமேரி தாய போல தெய்வீக அழகோட நின்றுட்டு இருந்தா அழகம்மா. ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காம இரவுல என்னத்தை தேடுறா? அவ முகத்துல புன்னகை பொங்கி வழிஞ்சிட்டு இருந்தது. கிழவி மெதுவா அவ காதருகே குனிஞ்சு அழகம்மா அப்படின்னு கூப்பிட்டா. ஆயா? நிலவுலேந்து வச்சக்கண்ணு எடுக்காம குரல் மட்டும் வந்துச்சு. கிழவிக்கு உயிரும் வந்துச்சு. இவமே நல்ல வேலை, அவளுக்கு புத்தியெல்லாம் பேதலிச்சு போயில்ல. கிழவி தன்னோட உடல்ல சிலுவக்குறியை இட்டுக்கிட்டா. ஆயா? இப்போதும் அவளோட பார்வை நிலவுல தான் இருந்துச்சு. என்னாடி கண்ணு அப்படின்னு ஆரோக்கியம் அவளை வாஞ்சையோட கேட்டா. அதோ நிலவுல பாரு. கிழவி நிலவை வெறிச்சு பார்த்தா. அதோ நிலவுல பாரு, நான் தினமும் உன்னை கேட்பேனே, தேவன் வருவாரான்னு. கிழவிக்கு தினமுமே அழகம்மா கேட்குற அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு திடீர்னு அவ கேட்டா. ஆயா, தேவன் மறுபடியும் வருவாரா? இதுக்கு கிழவி பதில் சொன்னா.
வருவார் மகளே, வருவார். பெரியவங்க அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஆரோக்கியம். அழகம்மாளோட முகம் புன்னகையில மலர, கண்கள்லாம் ஜொலிக்க பேச ஆரம்பிச்சா. அதோ அந்த நிலாவை பாரேன், அன்னைக்கு என் தேவன் அங்கேருந்து தான் நடந்து வந்தாரு. ஏயா, தேவனோட உடம்பு தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. அவரு நிலவுலேருந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசினாரு. நான் இந்த மரத்தடியில படுத்திருந்தேன். அவரை பார்த்து சிரிச்சேன். நிலவுக்கும் தரைக்குமா சரியா ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தது. அவர் வரும்போது அந்த பாதை மறைஞ்சு போச்சு. எனக்கு மூச்சே நின்று போற மாதிரி இருந்தது. அவர் எனக்கு பணம் காசெல்லாம் தரேன்னு சொன்னாரு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நீங்க தான் வேணும்னு சொன்னேன். அந்த தேவனோட நிழல் என் மேல விழுந்தது. நிலவொளியும் விழுந்துச்சு. நிலா கருப்பாயிடுச்சு. என் உடம்பும் இருண்டு போயிடுச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். நூறு நூறா நிலா கூட்டம் என் கண்ணுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துச்சு. இல்லையே, உலகம் பூரா இருட்டு. என் உடம்புக்குள்ள மட்டும் வெளிச்சம், ஒரே வெளிச்சம். வெளியில இருந்த வெளிச்சம் எல்லாம் என் உடம்புக்குள்ள புகுந்துச்சு. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா என் உடம்பு பூரா பரவிக்கிட்டு இருந்தது. அப்புறம் லேசா கண்ணை திறந்து பார்த்தேன். நிலவும் இல்லை, தேவனும் இல்லை, இருட்டும் இல்லை. சூரியன் புறப்படுற நேரம். ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம், நெருப்பு மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் எரிச்சல் தந்துச்சு எனக்கு. நான் இருந்த நிலைமைய பார்த்து எனக்கு வெக்கமா இருந்துச்சு. அந்த தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து 2 3 பூ ஆடை இல்லாத என் உடம்பு மேல கொட்டி கிடந்தது. எனக்கு ஓன்னு அழனும் போல இருந்துச்சு. அப்ப யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா வந்துச்சு. என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டுச்சு. அது என்ன கேள்வி? நான் தான் அழகம்மா அப்படின்னு சொன்னேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த கேள்வியை யாரும் என்ன கேட்கக்கூடாதாயா? கேட்டா கொன்னு போடலாம் போல கோவம் வரும் ஆயா எனக்கு. அப்படிதான் அன்னைக்கும் எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த பொண்ணு பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீ வந்த ஆயா. ஆயா, அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா? கிழவிக்கு ஒண்ணுமே புரியல. கிறுக்கு குட்டி என்னமோ உளருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ஆரோக்கியம். சரி சரி வா, நேரமாச்சு போகலாம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இது மாதிரி தனியா வந்து நிக்க கூடாது. வாடி கண்ணு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்தா. அழகம்மா அப்போதான் ஏதோ சுயநினைவு பெற்றவ மாதிரி ஆயா அப்படின்னு உதடுகள் துடிக்க, பறக்க பறக்க கண்ணை விழிச்சுக்கிட்டு உறக்கம் களைஞ்சவ போல கண்ணை தேய்ச்சிக்கிட்டா. ஆயா, நீ என்ன ரொம்ப நேரமா தேடினியா? என்னமோ தெரியல, ஒரே மயக்கமா இருந்தது. அதான் இங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நேரம் ரொம்ப ஆகுதுல்ல, இந்தா பணம் அப்படின்னு தன்னோட உழைப்பால கிடைச்ச கூலிய முந்தான முடிச்சிலேந்து அவிழ்த்து கொடுத்தா அழகம்மா. கிழவி அழகம்மாளோட நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தா. உடம்புக்கு ஒன்றும் இல்லை, பசி மயக்கமா இருக்கும். காத்தால பழையது சாப்பிட்டு போனது. சரி வீட்டுக்கு வா, போய் சோறு சாப்பிடலாம். வீட்டுக்கு வந்ததும் போட்டு வச்சிருந்த வெந்நீரை அழகம்மாள்கிட்ட கொடுத்து மேல் கழுவ வச்சு உடமாத்திக்க சொன்னா ஆரோக்கியம். அழகம்மா உடை மாற்றி வந்தோன தட்டை வச்சு அவளுக்கு சோறு போட்டா. சோறை சாப்பிடாம சோத்துலையே கோலம் போட்டுட்டு இருந்தா அழகம்மா. ஆயா, என் தேவன் வருவாரா? வருவாருமா, நீ சாப்பிடு. எனக்கு சோறு வேணாம் ஆயா. நாள் பூராவும் பாடுபட்டு உழைச்சிக்கிட்டு வரியே, சோறு சாப்பிடலன்னா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் கண்ணுல சாப்பிட்றா அப்படின்னு அழகம்மாளோட முகவாயை பிடிச்சி கொஞ்சினா கிழவி. கிழவியோட முகத்தை புன்சிரிப்போட பார்த்துட்டு இருந்தா அழகம்மா. சரி சாப்பிட்றேன் ஆயா அப்படின்னு 2 கவளம் சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பா. 3வது கவளம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வந்துச்சு. அழகம்மா எழுந்து வயிற்று பிடிச்சிக்கிட்டு குடிசைக்கு வெளியே ஓடி போய் நின்னா. ஓன்னு குனிஞ்சு உட்காரி போட வாந்தி எடுத்தா. அடுத்த 2 நாள் அழகம்மா வேலைக்கும் போகல, சாப்பிடவும் இல்லை, மயங்கியே கிடந்தா. 2 3 நாளுக்கு அப்புறம் திருப்பியும் வேலைக்கு போனான். அங்க அழகம்மாளோட வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் தனித்தனியே கூடி ஏதோ பேசினாங்க. அழகம்மாளை பார்த்தோன்னு மட்டும் டக்குன்னு பேச்ச நிப்பாட்டிடுறாங்க. ஏன் அப்படி? அழகம்மாளுக்கு புரியாத மாதிரி குறும்பா சிரிச்சுக்கிட்டு என்னென்னவோ கேள்வி கேட்குறாங்களே. அதெல்லாம் என்ன கேள்விகள்? அழகம்மாளுக்கும் இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. ஏன் அப்படி? இப்போல்லாம் அழகம்மாளுக்காக காத்திருக்காம எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. அழகம்மா மட்டும் கடைசியா தனியா வருவா. அழகம்மாளும் இப்பெல்லாம் யார்கிட்டயும் பேசுறதில்ல. அவ வேலை செய்யும் போதும் தனியா இருக்கும் போதும் அவளோட மனம் ஒரே ஒரு விஷயத்த தான் ஜெபிச்சிட்டு இருக்கும். என் தேவன் வருவாரா? என் தேவன் வருவாரா? இன்னைக்கு இரவு வழக்கம் போல ஆரோக்கியத்திடம் கேட்டா அழகம்மா. ஆயா, தேவன் வருவாரா? போடி புத்தி கெட்டவளே, தேவனான் தேவன், அவன் நாசமா போக. இந்த பாவி பயலோ ஒன்னும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான். மானம் போகுதுடி பொண்ணே, மானம் போகுது அப்படின்னு கிளவி தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா. இதை பார்த்த அழகம்மா முகத்தை மூடிக்கிட்டு விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல அழுதா. அழகம்மா அழுவுறத பார்த்து பொறுக்க முடியாம கிளவியும் அழுதா. அலேன்னு அழகம்மாவை அணைச்சு தேற்றினா. வா வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டா ஆரோக்கியம். போ,
நீதான் என் தேவனை நாசமா போன்னு திட்டுனியே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு குழந்தை போல கேவி கேவி அழுதுகிட்டே சொன்னா அழகம்மா. தெரியாம திட்டிட்டேன், இனிமே உன் தேவனை திட்டவே மாட்டேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டா கிழவி. அழகம்மாளும் அழுத கண்களை தொடச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கிழவிக்கிட்ட கேட்டா, ஆயா தேவன் வருவாரா? ஆயா என் மேல கோவமா அப்படின்னு கேட்டா அழகம்மா. கண்கள்ல வழிஞ்ச கண்ணீரோட இல்லடி கண்ணே அப்படின்னு அழகம்மாள இருக்க கட்டிக்கிட்டா. 2 பேர் கண்கள்லையும் கண்ணீர் வழிஞ்சிட்டு தான் இருந்தது. அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த மகிழ்ச்சியோ துயரமோ ரெண்டும் அழகம்மாளுக்கு இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனா ஆரோக்கியத்துக்கு அது ரெண்டுமே இருந்தது. அதுக்கு பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆரோக்கியம். கொஞ்ச நாளா அழகம்மா வேலைக்கு போறதில்ல. கிழவி எப்பாடுபட்டோ அவளுக்கு 3 வேளையும் கஞ்சி ஊத்துனா. உள்ளத்தாச்சி பொண்ணை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா கிழவி. என் மக ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா புள்ளைய பெத்து வரணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டா. நாள்தோறும் அரசு மருத்துவமனையிலேந்து மருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. ஏரியில உள்ளவங்கெல்லாம் அழகம்மாளோட சேர்த்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி கிழவிக்கு என்ன கவலை? கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி அழகம்மாள அரசு மருத்துவமனையில சேர்த்தா கிழவி. ஆஸ்பத்திரி பெஞ்சு மேல எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு சலனமே இல்லாம உட்கார்ந்துருந்தா அழகம்மா. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்படித்தான் இருக்கா. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி குழந்தை பிறந்துரும், குழந்தைக்கு புது துணியெல்லாம் தைக்கணும் அப்படின்னு கிழவி சந்தோஷமா இருந்தா. சாயங்காலம் மணி 4க்கு பிரசவ வார்டுல பேச்சு கலகலப்புமா இருந்தது. பக்கத்துல இருந்த குழந்தை வீல் வீல்னு அலற சத்தத்துல கண் விழிச்சு பார்த்தா அழகம்மா. ஆமா, விடிய கால நேரத்துல கிறிஸ்மஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. அவளுக்கு பக்கத்திலேயே அழுதுகிட்டே படுத்து கிடந்தது. அழகம்மா பார்வை ஒரு வினாடி குழந்தைய பார்த்துட்டு திரு திருன்னு சுத்தி முத்தி பார்த்து விழிச்சிட்டு இருந்தா. ஏது இந்த குழந்தை? ஏ பொம்பளை, புள்ள கத்துது, பேசாம பார்த்துட்டு இருக்க, பால் கொடு அப்படின்னு அதட்டினா பக்கத்துல இருந்த ஒரு கிழவி. இது ஏன் குழந்தையா? எனக்கு ஏது குழந்தை? அவளுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை கத்தி அழுதுச்சு. ஆமா, இது ஏன் குழந்தைதான், ஏன் மகன்தான். குழந்தைய எடுத்து மார்போட அணைச்சிக்கிட்டா. குழந்தைய பாரு, அப்படியே அப்பனை உரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு குரல் வந்த பக்கம் பார்த்தா அழகம்மா. பக்கத்து கட்டில்ல ஒரு கிழவியும் ஒரு இளைஞனும் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இளைஞன் அந்த குழந்தைக்கு அப்பனா. ஏன் குழந்தைக்கு? ஒவ்வொரு கட்டிலுக்கு பக்கத்துலயும் ஒரு அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. என் குழந்தைய பார்க்க அவன் அப்பா வரலையே, என் மகனுக்கு அப்பா எங்க, எப்பொழுது வருவான்? அப்ப குழந்தை அழுதுது. ஏண்டா அழுற? உன்னை பார்க்க உன் அப்பா வரலன்னு அழுறியா? இரு இரு, நான் போய் உன் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு குழந்தைய படுக்கையில கிடத்திட்டு அழகம்மா வெளில போனான். கிறிஸ்மஸ்க்காக குழந்தைக்கு புது துணி தச்சுக்கிட்டு வந்த ஆரோக்கியத்துக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. குழந்தை மட்டும் கட்டில்ல படுத்திருந்தது. அழகம்மாளை காணும். கிழவி நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டா. அப்போதுதான் அவளுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏற்கனவே ஒரு நாள் அழகம்மா இது மாதிரி காணாம போய் கண்டுபிடிச்சது ஞாபகம் வந்துச்சு. போதும் போல அழகம்மா மாதா கோயிலுக்கு பக்கத்துல உள்ள அந்த மரத்துக்கல்ல தான் நின்றுட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சு வெளில ஓடி வந்தா கிழவி. ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல உள்ள பஸ் ஸ்டாப்ல அழகம்மா நிக்கிறத பார்த்து கிழவிக்கு சந்தோஷமாயிடுச்சு. பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்க அந்த மனுஷங்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கா அழகம்மா? சீச்சி, போ போ அப்படின்னு விரட்டுறாங்களே. அழகம்மா கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த இன்னொரு இளைஞன்கிட்ட போய் என்னவோ கேட்டா. அவரோட குரல் இப்போது கிழவிக்கு நல்லா தெளிவா கேட்டுச்சு. என்னங்க என்னங்க, உங்க மகனை பார்க்க நீங்க ஏன் வரல? அப்பாவை பார்க்காம அவன் அழுவுறானே, வாங்க நம்ம மகனை பார்க்க வாங்க அப்படின்னு அந்த வாலிபனோட கையை பிடிச்சு இழுத்து கெஞ்சிட்டு இருந்தா அழகம்மா. அவன் பயந்து போய் விழி பிதுங்கி நின்றுட்டு இருந்தான். மகளேன்னு ஓடி வந்தா கிழவி. திரும்பி பார்த்து அழகம்மா கிழவிய அடையாளமே கண்டு கொள்ளாம விழிச்சா. என் குழந்தைக்கு அப்பா எங்க? அப்பா, அந்த ஒரு கேள்விதான். நீ வாடி கண்ணு என்னோட, இதோ பாத்தியா உன் மகனுக்கு புது சட்டை அப்படின்னு மடியில வச்சிருந்த புது சட்டையை எடுத்து காட்டினா கிழவி. அழகம்மா ஒரே நொடி அந்த சட்டையை பார்த்தா. நல்லா இருக்கு, பையனுக்கு போட்டு பார்ப்போமா அப்படின்னு கேட்டா புன்னகையோட. அடுத்த நிமிஷம் அவள் முகம் வாடி கருத்து போச்சு. என் மகனுக்கு சட்டை வேணாம், அப்பா தான் வேணும் அப்படின்னு அழுதா. மகளே, உனக்கு தெரியலையா? முன்னெல்லாம் நீ சொல்லுவியே தேவன்னு, அந்த தேவன் தான் இப்போ உன் வயித்துல வந்து மகனா பிறந்திருக்கான். ஆமாண்டி கண்ணே, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாது. நீ கவலைப்படாத மகளே. கிழவியோட வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளிச்சிருக்குமோ? அவளோட பார்வை உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன்தான் அப்படின்னு சொல்றது மாதிரி இருந்துச்சு. எதிரில் வர மனுஷங்களுக்கு நடுவுல தன்னோட குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடிக்கிட்டு தான் இருந்துச்சு அவளோட பார்வை. கதை நிறைவடைந்தது. ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி பெண்ணை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருக்கான்.
நான் ஏமாந்தது கூட தெரியாம கேள்விக்குறியா நின்னுட்டு இருக்கா அழகம்மா. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.